السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் முக்கியமான ஒரு சூறா. இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள், கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளுக்குரிய சூறாக்களாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த சூறாக்களில் ஒன்றுதான் அல் குர்ஆனினுடைய 67வது அத்தியாயம். அல் குர்ஆனினுடைய 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்கை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். யார் இந்த சூரத்துல் முல்கை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய, அதாவது கபரினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் முல்கிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த சூரத்துல் முல்கை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.